இந்த வீடியோவில் நம்ம NX12 மாடலிங் இன்ட்ரடக்ஷன் பற்றி பார்க்க போகிறோம். நியூ மாடல், நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஸ்கெட்சாக இருந்தாலும் மாடலிங் என்வாயர்மெண்ட்டாக இருந்தாலும் ஒரே என்வாயர்மெண்ட் தான் NX பொறுத்த வரைக்கும். ஸோ எனக்கு என்ன யூனிட் வேணும்னு நான் செக்இன் பண்ணிக்கணும். ஸோ நம்ம இந்த மாடலிங் டூலில் என்னென்ன பார்க்க போகிறோன்னா இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாமே பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் டைரக்ட் ஸ்கெட்ச். ஸோ டைரக்ட் ஸ்கெட்ச்னு சொல்லலாம், இல்லைனா 3D ஸ்கெட்ச் நீட்டு கூட நம்ம சொல்லலாம். மற்ற சாஃப்ட்வேர்லலாம் பார்த்தீங்கன்னா 3D ஸ்கெட்ச் நீட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதே மாதிரி NXல டைரக்ட் ஸ்கெட்ச் நீட்டு இங்கே இருக்குது. டைரக்ட் ஸ்கெட்சுன்றது வந்து பார்த்தீங்கன்னா டைரெக்டாக 3 டைமென்ஷனல் வியூவில் க்ரியேட் பண்ணுறது. அதுக்கப்புறம் நம்ம ஃபீச்சர்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ மேக்ஸிமம் என்னென்ன ஃபீச்சர்ஸ் கவர் பண்ண முடியுமோ எல்லா ஃபீச்சரையும் நான் இதில் கவர் பண்ணிவிடுவேன். ப்ளஸ் மோர். ஸோ அதை தவிர்த்து ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸையும் நான் கவர் பண்ணேன். ஸோ இது கூடயே வந்து பார்த்தீங்கன்னா NXல வந்து நம்ம சர்ஃபேஸையும் பார்க்க போகிறோம். ஸோ இது எல்லாமே முடித்த பிறகு நம்ம அசம்பிளியை பார்க்கலாம். ஸோ இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா மெஷரிங் டூல் தனியாக இருக்கும். ப்ளஸ் இந்த மாடலிங் என்வாயர்மெண்ட்டுக்குள்ளேயே நம்ம ரெண்டரிங் டாபிக்ஸும் பார்க்க போகிறோம். ஸோ இந்த மாடலிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரூட், ரிவால்வ் எல்லாக்குள்ளேயும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால சாலிடும் க்ரியேட் பண்ண முடியும், சர்ஃபேஸும் க்ரியேட் பண்ண முடியும். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா ஒவ்வொரு டாப்பிக்கை நான் எடுக்கும்போது சாலிட் சர்ஃபேஸ் ரெண்டத்தையும் கம்பைன் பண்ணி தான் நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். ஸோ இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா சர்ஃபேஸோட பாதி போர்ஷனும் சாலிடோட ஃபுல் போர்ஷனும் கவர் ஆகிடும். ப்ளஸ் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சர்ஃபேஸ் நீட்டு பர்டிகுலர் ஃபீச்சர்ஸை பார்க்கலாம். உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா சாலிடில் இங்கே நம்ம இதை பார்க்க முடியாது, அதாவது ஸ்வீப்பாக இருக்கட்டும், லாஃப்டாக இருக்கட்டும், அதை நம்ம எங்கே பார்ப்போன்னா இந்த சர்ஃபேஸ் கேட்டகரியில் த்ரூ கவ் இல்லைனா த்ரூ கவ் மெஷ் வழியாக நம்ம பார்க்கலாம். அது த்ரூ கவுக்கும் த்ரூ கவ் மெஷ்ஷுக்கும் என்ன வித்தியாசம்னா ஒரு க்ளோஸ்டு ஆப்ஜெக்டை சாலிடாகவும் ஒரு ஓப்பன் ஆப்ஜெக்டை அது சர்ஃபேஸாகவும் கொடுக்கும் நமக்கு. ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் இருந்து பார்த்தீங்கன்னா மாடலிங்கோட ஒவ்வொரு டாப்பிக்காக பார்க்க போகிறோம், ஸ்டார்ட் ஃப்ரம் எக்ஸ்ட்ரூட். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.